நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். இந்த கால வேளையில கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் நம்மை ஒப்புக்கொடாத படிக்கு கர்த்தர் நம்மை தாங்குகிற தெய்வம். அந்த கால வேளையில உற்சாகமாய் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி அப்பாடி சொல்லி வாயில திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கொஞ்ச நேரம் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போல இருப்பா. கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன கர்த்தர். கர்த்தர் நம்மை இம்மட்டும் நடத்தி வந்த விதங்களுக்காக, இம்மட்டும் என்னை போஷித்த விதங்களுக்காக, இம்மட்டும் என்னை தாங்கின விதங்களுக்காக இருதயத்தின் ஆழத்தில் வந்த 9 மாதங்கள் கர்த்தர் என்னை கண்மணியை போல பாதுகாத்தார். 9 மாதங்கள் ஆண்டவர் நடத்தின விதங்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிப்பார். இன்னும் ஒரு சில மாதங்களில் வருடத்தை முடிக்க போகிறோம். என் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? ஆண்டவருக்கு ஏற்றவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில உண்டோ என்று சொல்லி ஒரு கூட நான் ஆராய்ந்து பார்க்கும்படி ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறேன். எல்லா வாயில திறந்து நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தினரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை நடத்தி வந்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைகளை போஷிக்கிறே ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைகளுக்கு சுகம் கொடுத்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை தப்புவித்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் நடத்தி வந்த விதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ ஆண்டவர் கஷ்டங்கள், எத்தனையோ பாரமான சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தரை நடத்தி வந்தீங்க, எங்களை பாதுகாத்தீங்க, எங்களை போஷித்து உலகத்தின் ஆழத்தில் நமது உயர்த்துவது சொல்லி எல்லா வாயில தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி அப்பா. எபனேசரா இருந்து இம்மட்டும் நடத்துகிற ஆண்டவரே, ஏகோவாயிருந்து இம்மட்டும் எங்களை போஷித்தீர் ஆண்டவரே, ஏகோவாராமாயிருந்து இம்மட்டும் எங்களுக்கு சுகங்களும் ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே. நன்றி ஸ்தோத்திரிக்க சொல்லி அவனுடைய நாமத்தை இந்த கால வேலையில் உற்சாகமாய் ஒரு சில பாடத்தாய் அவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும். வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எங்க துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன், துதிகள் நடுவிலே உலாவுகிற தேவன், அவர் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருக்கு நிகரான ஒருவரும் இல்லை, அவருக்கு சமமானவர்களும் ஒருவரும் இல்லை. அவன் ஏற்றம் என்றும் மாறாதவர், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர், அவர் சர்வ ஞானம் உள்ளவர், அவர் சர்வ ஞானியா இருக்கிறார். அறிவிக்கட்டாத ஞானத்தை உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கால வேளையில அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை சொல்லுமா உதவி நீரே, இதுவரை
நம்மே வீச எழுந்து ஜொலித்திடுவோம். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எங்க வாழ்க்கை உலகான போன சூழ்நிலை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றினீர் ஆண்டவரே. ஒருவேளை இந்த 10வது மாதத்துல வந்துட்டான், இன்னைக்கு வாழ்க்கை இருளாய் இருக்கும் என்றான் அன்றே. ஒருவேளை அன்றைய மாம்சத்திலே வெளிச்சமாய் காணப்படும், ஆனா ஆவியிலோ இருளாய் போன சூழ்நிலை அப்பா. அன்றைய மாம்சமோ உற்சாகம் உள்ளது, ஆவியோ தலைமுறையாய் காணப்படுகிறது ஆண்டவரே. இந்த கால வேளையில ஒரு விஷயம் கூட நீங்க தந்த வாழ்வுக்காக ஆண்டவரத்தின் ஆழத்தின் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரை நடத்தினவர், இதுவரை என்னை தத்துவத்தவர், இதுவரை என்னை பாதுகாத்தவர் என்னோடு இருக்கிறார். அவனுடைய சமூகத்தில் அப்படியே ஜெப சிந்தனையில அவனுடைய பார்த்து நீர் தந்த எந்த வாழ்வுக்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏனெந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் தோதிப்பே. நீ தந்த இந்த வாழ்வுக்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏனெந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் தோதிப்பே. ஏசையா 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 சொல்லுவோம். ஏசையா 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 ஏசையா. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிக சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உன்னதின் அன்புக்கு அளவே இல்லை. நன்றிக சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உன்னதின் அன்புக்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்த சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்த சிரம் வைத்து ஆசீர்வதியும். சொல்லுவோம். நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏனெந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. மறுபடியும் சொல்லுவோம். நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏனெந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. கரங்களை உயர்த்தி ஏசையா 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 ஏசையா
ஏசையா. கண்களை மூடி